மகாநதி சீரியலில் இன்னைய எபிசோடில் நம்ம விஜய் வந்து பயங்கர கோவமாக காவேரி கிட்ட ஆர்கியூ பண்ணிக்கிட்டு இருந்தாப்புல இல்லையா. ஸோ நம்ம காவேரி வந்து பார்த்திங்கன்னா எவ்வளவோ சொன்னாலும் வந்து பார்த்திங்கன்னா விஜய் அதை ஏற்றுக்கிறதா இல்லை. கடைசியில் நம்ம காவேரி அங்கேருந்து போயிட்டு தாத்தாக்கிட்டேயும் பாட்டிக்கிட்டேயும் பேசி பார்க்குறாங்க. ஆனால் தாத்தாவும் பாட்டியும் அதே கோவத்திலேயே தான் இருக்கிறாங்க. எது நடந்திருந்தாலும் நீ என்கிட்ட சொல்லியிருக்கணும் இல்லையாம்மா. ஸோ பசுபதி வந்து கொடைக்கானலில் உன்னை கடத்தின விஷயத்தை ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லை, அப்படி மட்டும் சொல்லி இருந்தீன்னா நானே இந்த நிச்சயதார்த்தத்தை நடக்காமல் ஆக்கியிருப்பேனே, நீ ஏன் சொல்லவே இல்லை, எங்களெல்லாம் பார்த்தா உனக்கு பைத்தியக்காரனாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் காவேரி கிட்ட பேச மறுத்து ஏந்திரிச்சு போயிடுறாங்க. இது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கிறப்ப இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அஜயோட அப்பாவும் ராகினியை பார்க்க போயிருக்காங்க இல்லையா. அங்கே போயிட்டு ராகினிக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ராகினி இருந்துக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா அழுதுகிட்டே இருக்கிறாங்க. ஃபைனலாக காவேரியை வந்து பார்த்திங்கன்னா பழி வாங்கியே ஆகணும் இல்லையா. என்ன காவேரி, 2 தடவை நீ வந்து என்கிட்ட ஜெயிச்சிட்ட, இதுக்கப்புறம் உன்னை சும்மாவே விடமாட்டேன் அப்படின்னு மனசுக்குள்ளாரியே ராகினி வந்து வன்மத்தை கக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே அஜய் இருந்துக்கிட்டு அஜயோட அப்பாவும் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு எப்படியா இருந்தாலும் உங்கள் அப்பா வெளியில் வந்துடுவார், வக்கீல் வெளியில் எடுத்துருவார், அதுக்கப்புறம் என்ன அவளால் நிச்சயதார்த்தத்தை தானே நிப்பாட்ட முடியும், நம்ம டைரெக்டாக கல்யாணத்தையே வச்சுக்கலாம், அதுவும் மாப்பிள்ளையும் பொண்ணும் எந்த பிரச்சனையும் இல்லைன்னா நம்ம என்ன அவளால் என்ன செய்ய முடியும் அப்படி இப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இங்கே டைலாக்கெல்லாம் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாப்புல. ஆனால் ராகினிக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கல்யாணம்லாம் ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை, காவேரியை பழி வாங்கணும் அதுதானே அவளோட எண்ணமாக இருந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த பக்கம் மீண்டும் காவேரியும் நம்ம விஜயும் ஆர்கியூ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நான் இங்கே இருக்கிறதுனால தானே பிரச்சனை, நான் வேணா இந்த வீட்டை விட்டு போயிடுறேன், ஸோ நான் இந்த பிரச்சனை பண்ணதுனால தான் காவேரி வீட்டை விட்டு வெளியில் போயிட்டா அப்படின்னு சொல்லி நீங்களே சமாளிச்சிடுங்க. 8 மாதத்துக்கு அப்புறம் இந்த கான்ட்ராக்ட் விஷயம்லாம் வெளியில் வரவே வராது. அந்த ராகினியும் வந்து நான் இந்த வீட்டில் இருக்கிறதுனால தான் அஜயை கல்யாணம் பண்ணிக்கணும்னு விரும்புகிறா, நான் இந்த வீட்டை விட்டு போயிட்டேன்னா அதுக்கப்புறம் அவன் என்ன செய்கிறான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன எப்போ பார்த்தாலும் வீட்டை விட்டு போகிறேன்னு மிரட்டிக்கிட்டே இருக்க, போகிறவங்க இப்படிலாம் சொல்லிக்கிட்டே இருக்க மாட்டாங்க, உன் இஷ்டம், வீட்டை விட்டு போகிறதா போ அப்படின்னு விஜய் சொல்லிட்டு கிளம்பிடுறாப்புல. ஸோ காவேரி என்ன முடிவு பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நாளைக்கு பார்க்கலாம்.